ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அன்பான ஷிரடி சாய்பாபாவின் ஆசீர்வாதமும் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் ஆசீர்வாதமும் இந்த பதிவை பார்க்கும் அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். இந்த திவ்யத்துவமான தீபாவளி தினத்தன்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் அருளுரையை கேட்போம். தீபாவளி திருநாளை நாம் சிறு விளக்குகள் ஏற்றி கொண்டாடுவதின் ஆன்மீக முக்கியத்துவம் என்ன? பகவான் இன்றைய தினம் அதனை அன்போடு விளக்குகிறார். பாரதத்தின் எல்லா திருவிழாக்களும் ஒரு உள் தெய்வீக அர்த்தம் உள்ளது. பாரதத்தில் திருவிழாக்கள் மனிதனில் உறைந்துள்ள தெய்வீகத்தை காட்டுவதற்காகவே கொண்டாடப்படுகின்றன. தீபாவளியும் மனித குலத்திற்கு ஒரு புனிதமான உள் பொருளை கற்பிக்கிறது. இவ்வுலகில் ஒளியை விட முக்கியமானது எதுவும் இல்லை. ஒளியே இருளை நீக்கி நமக்கு திசை காட்டுகிறது. ஒளியின் காரணமாகத்தான் மனிதன் தன் அன்றாட கடமைகளை செய்ய முடிகிறது. ஒரு விளக்கின் ஜுவாலைக்கு இரண்டு முக்கியமான பண்புகள் உள்ளன. ஒன்று இருளை அகற்றுவது, மற்றொன்று எப்போதும் மேலே நோக்கி எழுவது. விளக்கை குழியிலே வைத்தாலும் அதன் ஜுவாலையை மேல் நோக்கி எரியும். நமது பண்டைய ஞானிகள் அந்த மேல் நோக்கி எழும் ஜுவாலையை ஞானம் மற்றும் தெய்வீகம் நோக்கிய பயணத்தின் குறியீடு என்று போதித்தனர். ஆனால் வெளிப்புற ஒளி வெளிப்புற இருளை மட்டும் அகற்ற முடியும். மனிதனின் உள்ளார்ந்த அறியாமையின் இருளை அகற்ற முடியாது. ஹனுமான் இலங்கையை எரித்தபோது அங்கெல்லாம் ஒளி பரவியிருந்தாலும் ராவணனின் இதயம் அறியாமை என்னும் இருளால் நிறைந்திருந்தது. அறியாமையே பிறப்பு மற்றும் மரணத்தின் காரணம். அறியாமையில் உள்ளவன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான். ஆனால் ஞானம் பெற்றவனுக்கு பிறப்பும் மரணமும் இல்லை. தெய்வீக அருளுரை, அக்டோபர் 19, 1998. ஒருவன் பலரானன் என்ற உண்மையை ஒரு விளக்கின் ஜுவாலையால் எண்ணற்ற விளக்குகளை ஏற்றுவதன் மூலம் விளங்க முடிகிறது என்கிறார் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாயி பாபா. ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.